ஆனால் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி நான் சொல்ல போகிறேன் எம்ஜிஆர் டெலிவிஷன் நேயர்களுக்கு. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் மனதில் 2026 இறுதியில் தமிழக சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு அட்வான்ஸ் செய்யலாமா சட்டமன்ற தேர்தல் என்று கூட யோசிக்கிறார் என்று நான் பல திமுகவிடமிருந்து கேள்விப்பட்டேன். அது செயல் எப்பொழுது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுமோ, திட்டத்திற்கு வருமா என்று கேட்டால் 5ஆம் தேதி ஜூன் மாதம் ரிசல்ட்டை பார்த்த பிறகுதான். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த திட்டங்கள் மாறுமா? இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர மாதிரி மு.க. ஸ்டாலின் எதிர்பார்க்கவே இல்லையே ஜெயபிரகாஷ். வருண் அவருக்கு எதிர்பார்க்கல. அவர் எங்க வடநாட்டுல வந்து பிரச்சாரம் செய்யறது ஜெயபிரகாஷ்? இந்தி கூட்டணி எத்தனை கட்சி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வாரணாசியில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து ஏன் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஏன் போகவில்லை?